Hello friends, welcome back to my channel KL Logi Vlogs. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து embossed loading stitch தாங்க பார்க்க போகிறோம். இது வந்து padded loading stitchனு சொல்லலாம். இந்த loading stitchல வந்து நம்ம வந்து piping thread யூஸ் பண்ணி நம்ம வந்து stitches போட போகிறோம். லாஸ்ட் tutorial வீடியோலலாம் பார்த்தீங்கன்னா flat loading வந்து பண்ணியிருந்து அதில் வந்து நம்ம piping thread எதுவுமே யூஸ் பண்ணலை, அப்படியே ஃப்ளாட்டாக இருக்கும். இந்த ஸ்டிச்சில் பார்த்தீங்கன்னா எம்போஸ்டாக தெரியும், அதாவது கொஞ்சம் தூக்கி காமிக்கும் அந்த ஸ்டிச்சு. ஸோ அதனால் நம்ம வந்து ஃபஸ்ட்டு பைப்பிங் த்ரெட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அது மேலே நம்ம ஸ்டிச்சஸ் போடுவோம். ஸோ இதுக்கு மெட்டீரியல்ஸ் பார்த்திங்கன்னா பைப்பிங் த்ரெட்டு. இந்த பைப்பிங் த்ரெட் வந்து பண்டிலாக கிடைக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ப்ளவுஸுக்கெல்லாம் டிசைன் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் வந்து சில்க் த்ரெட்டு, சூயிங் த்ரெட், நீடில், துலிப் பிராண்டு நீடில் நம்பர் 14 ஆர் 23 கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கிளாஸ் மார்க்கர், சிசர். ஸோ நான் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் வந்து இன்றைக்கி நான் வந்து போட்டு காமிக்கிறேன். ஸோ இந்த அளவுக்கு நான் வந்து லோடிங் ஸ்டிச் வந்து போட போகிறேன். ஸோ நான் வந்து ஸ்ட்ரெயிட் லைன் வந்து ட்ரா பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பைப்பிங் த்ரெட் வந்து இந்த லைன் மேலே ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ எந்த அளவுக்கு நான் ஸ்ட்ரெயிட் லைன் போட்டிருக்கேனோ அந்தளவுக்கு நீங்கள் வந்து பைப்பிங் த்ரெட் வந்து வச்சு நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இது வரைக்கும் நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த அளவுக்கு வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். இந்த ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணியிருக்கிறேன்ல அந்த சைஸுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து க்ளூ வச்சு இந்த பைப்பிங் த்ரெட் வச்சு ஃபஸ்ட்டு ஸ்டிக் பண்ணிக்கணும். க்ளூ வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இந்த பைப்பிங் த்ரெட் வந்து மேலே வச்சு அப்படியே ஸ்டிக் பண்ணிக்கலாம். அப்படியே லைட்டாக ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த பைப்பிங் த்ரெட் வந்து இப்போ வந்து க்ளூ வச்சு நல்லா ஸ்டிக் பண்ணிவிட்டு இது வந்து நல்லா காயணும். நல்லா காஞ்சக்கப்புறம் தான் நம்ம வந்து ஸ்டிச்சஸ் வந்து அதுக்கு மேலே போட முடியும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த பைப்பிங் த்ரெட் வந்து நல்லா காஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து இது மேலே வந்து இந்த பைப்பிங் த்ரெட் மேலே வந்து நம்ம வந்து ஜிக்ஸாக் ஸ்டிச்சஸ் வந்து போட போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த சூயிங் த்ரெட் வச்சு தான் நான் வந்து ஜிக்ஸாக் ஸ்டிச்சஸ் போட போகிறேன். நார்மல் ஜிக்ஸாக் ஸ்டிச், அதாவது இந்த த்ரெட்டோட ஓரத்துலலாம் பார்த்திங்கன்னா இந்த பிசுறு இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாமே வந்து கவர் பண்ணுறதுக்காக தான் நம்ம ஜிக்ஸாக் ஸ்டிச்சஸ் போடுறோம். நம்ம லோடிங் பண்ணுறப்ப கீழே இருக்கிற இந்த ஒயிட் கலர் த்ரெட்டு வந்து தெரியக்கூடாது. ஸோ அதனால் வந்து இந்த பிசுறு எல்லாமே வந்து நம்ம வந்து கவர் பண்ணணும். மெயினாக இந்த எண்டுலலாம் பார்த்திங்கன்னா நூல் வந்து பிரிஞ்சு பிரிஞ்சு வரும் அந்த பைப்பிங் த்ரெட்டு. அங்கே வந்து 2-3 ஸ்டிச்சஸ் வந்து போட்டுக்கலாம். அந்த பிசுறு எல்லாமே வந்து கவர் ஆகணும். அப்போ தான் நம்ம லோடிங் பண்ணுறப்ப கீழே இருக்கிற அந்த ஒயிட் த்ரெட் வந்து வெளியில் தெரியாது. ஸோ இங்கே ஒரு செயின் ஸ்டிச், இந்த சைடு ஒரு செயின் ஸ்டிச். லாக் ஸ்டிச் எது போட வேண்டாம், ஜஸ்ட் வெறும் ஒரே ஒரு செயின் ஸ்டிச் மட்டும் போடுறோம். ஃபஸ்ட்டு இந்த பைப்பிங் த்ரெட்டை லாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து மேலே லோடிங் ஸ்டிச் போடுறோம். இந்த டிசைன் வந்து பார்த்திங்கன்னா நெக்லைனுக்கு எல்லாமே யூஸ் பண்ணலாம். நெக்லைனில் பார்டராக வந்து கொடுக்குறப்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சைடு ஒரு செயின் ஸ்டிச், இந்த சைடு ஒரு செயின் ஸ்டிச், இப்படியே மாற்றி மாற்றி போட்டு வரணும். ஸோ இப்போ இந்த எண்டுக்கு வந்துட்டோம். இந்த எண்டுலேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நூல் வந்து பிரிஞ்சு ஒரு பைப்பிங் த்ரெட்டு. ஸோ இது எல்லாமே கவர் பண்ணுற மாதிரி இங்கே வந்து கொஞ்சம் ஸ்டிச்சஸ் வந்து நிறையா போட்டுக்கோங்க. ஒரு 2-3 ஸ்டிச்சஸ் சேர்த்தி போட்டுக்கோங்க. போட்டுட்டு எண்டு நாட் போட்டுக்கலாம்.
ஸோ இந்த பைப்பிங் த்ரெட் வந்து இந்த சுயிங் த்ரெட் வச்சு கவர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நான் வந்து சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி நான் வந்து ஸ்டிச் பண்ண போகிறேன். மேலே வந்து லோடிங் பண்ண போகிறேன். ஸோ இதுக்கு வந்து இந்த ப்ளூ கலர் சில்க் த்ரெட் எடுத்துருக்கிறேன். டபுள் த்ரெட்டாக எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து இங்கேருந்து இப்போ வந்து த்ரெட் எடுக்கலாம். கொஞ்சம் இந்த த்ரெட்டுக்கு கீழே இறக்கி இங்கேருந்து த்ரெட்டு வெளியில் எடுக்கிறோம். எடுத்துட்டு இங்கே மேலே வந்து க்ராஸாக கொண்டு வந்து ஒரு லாங் ஸ்டிச், ஒரு ஷார்ட் ஸ்டிச். அப்புறம் மறுபடியும் இப்படி க்ராஸாக கொண்டு போய் லாங் ஸ்டிச், ஷார்ட் ஸ்டிச், அப்படியே ஃபுல்லாமே வந்து இந்த பைப்பிங் த்ரெட் வந்து கவர் பண்ணிக்கிட்டே வரணும். பக்கத்துலேயே சின்னதாக வந்து ஷார்ட் ஸ்டிச் போடணும். அது வந்து நம்ம லாக் ஸ்டிச்சுன்னு கூட சொல்லலாம். ஒரு லாங் ஸ்டிச், ஒரு ஷார்ட் ஸ்டிச். நெக்ஸ்ட் இப்படி கீழே இறக்கி ஒரு லாங் ஸ்டிச், ஒரு ஷார்ட் ஸ்டிச், அப்புறம் இங்கே மேலே இப்படியே வந்து க்ராஸாக வந்து ஸ்டிச்சஸ் வந்து கொண்டு வரணும். நம்ம ஃப்ளாட் லோடிங் எப்படி பண்ணோம் அதே தான். பட் ஆனால் வந்து இங்கே கீழே வந்து எம்போஸ்டு லோடிங்கில் வந்து நம்ம வந்து பைப்பிங் த்ரெட் வந்து கொடுக்குறோம். ஸோ இது வந்து நீங்கள் நெக்லைனில் கொடுக்குறப்ப ரொம்ப பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். கொஞ்சம் தூக்கி காமிக்கும், அதாவது கொஞ்சம் எம்போஸ்டாக இருக்கும். இது வந்து நீங்கள் நெக்லைனுக்குன்ட்டு இல்லை, பீகாக்கோட ஒரு பாடி ஷேப்பு கூட நீங்கள் வந்து கொடுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு ஃப்ளவரோட பெட்டலில் கூட இந்த டிசைன் வந்து அப்ளை பண்ணலாம். அதாவது இந்த எம்போஸ்டு லோடிங் வந்து அப்ளை பண்ணலாம். இந்த ஸ்டிச் வந்து கொஞ்சம் டைம் எடுக்கிற ஸ்டிச் தான். பட் ஆனால் ஃபினிஷிங் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்படியே நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நீங்கள் வந்து இந்த க்ராஸ் வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கணும். எந்தளவுக்கு க்ராஸ் கொடுக்குறீங்களோ அந்தளவுக்கு பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இந்த ஸ்டிச்சு போடுறப்ப வந்து நம்ம வந்து இந்த பிசுறெல்லாம் வராமல் பார்த்துக்கோங்க. சில்க் த்ரெட் வந்து கட் ஆகும். ஃபஸ்ட் டைம் போடுறவங்களுக்கு எல்லாத்துக்கும் ப்ராக்டிஸ் பண்ண கண்டிப்பாக நல்லா வரும். ஸோ இப்போ நான் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா த்ரெட் வச்சு லோடிங் பண்ணுறேன். இதிலே நீங்கள் வந்து பீட்ஸ் வச்சு லோடிங் பண்ணலாம், ஜர்தோசி வச்சு லோடிங் பண்ணலாம். அது ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த கீழே இருக்கிற ஒயிட் கலர் த்ரெட்டு கொஞ்சம் கூட தெரியாமல் பார்த்துக்கோங்க.
அந்த பைப்பிங் த்ரெட் வந்து ஃபுல்லாமே கவர் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான், முடிச்சாச்சு. எண்ட் நாட் போட்டேன். இதுக்கு வந்து நம்ம வந்து பார்டர் வந்து கொடுத்துக்கலாம் வேணும்னா. நான் வந்து இது வந்து பீச் வச்சு தான் பார்டர் கொடுக்க போகிறேன். அப்படி இல்லாட்டி சில்க் த்ரெட்டில் கூட நீங்கள் வந்து பார்டர் கொடுத்துக்கலாம். இதுக்கு வந்து நான் வந்து இது சூயிங் த்ரெட் யூஸ் பண்ணி தான் வந்து பார்டர் கொடுக்க போகிறேன். சுகர் பீட் யூஸ் பண்ணுறேன். இந்த ஸ்டிச் வந்து நீங்கள் நெக்லைனுக்கெல்லாம் கொடுக்குறப்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இது ஃபுல்லாமே நான் வந்து சுகர் பீட்ஸ் வச்சு ஃபுல்லாக நான் வந்து பார்டர் ஃபுல்லாக நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ இதுதான் வந்து பேடட் லோடிங் ஸ்டிச் ஆர் எம்போஸ்டு லோடிங் ஸ்டிச்னு சொல்லலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து நீங்கள் நெக்லைனுக்கு அப்ளை பண்ணுறப்போ ரொம்ப சூப்பராக இருக்கும், பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து நான் வந்து சிங்கிள் பைப்பிங் த்ரெட் யூஸ் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் வந்து டபுள் பைப்பிங் த்ரெட் யூஸ் பண்ணியும் நீங்கள் வந்து லோடிங் பண்ணலாம். அதாவது இங்கே ஒரு லேயர் நான் ஆல்ரெடி கொடுத்துருந்தேன்ல, அதுக்கு பக்கத்துலேயே ஒட்டினா அப்படியே வந்து இன்னொரு லேயர் பைப்பிங் த்ரெட் வந்து நீங்கள் ஸ்டிக் பண்ணிவிட்டு அதில் அந்த 2 பைப்பிங் த்ரெட் மேலேயும் நீங்கள் வந்து இந்த த்ரெட் வச்சு லோடிங் பண்ணிகிட்டே வரலாம். அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். அது வந்து கொஞ்சம் ப்ராடாக தெரியும், இது வந்து கொஞ்சம் தின்னாக தெரியுது, அவ்வளோதான். நெக்லைனுக்கெல்லாம் இந்த மாதிரி சின்ன பைப்பிங்கே வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். பீகாக்கோட பாடி போர்ஷனுக்கெல்லாம் கொடுக்குறப்ப நீங்கள் வந்து டபுள் பைப்பிங் த்ரெட் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து லோட் பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதுதான் வந்து பேடட் லோடிங் ஸ்டிச். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. உங்களோட ஃபீட்பேக் கண்டிப்பாக கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் கிடைக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.